உலக தாய்ப்பால் வார விழா கொண்டாடப்படுகிறது. அதன் ஒரு நிகழ்வாகத்தான் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முதல்வர் கலைவாணி தலைமையில் அது ஒரு விழாவாக கொண்டாடியிருக்காங்க. இன்று தொடங்கும் இந்த விழா இன்னும் ஒரு வார காலத்திற்கு நடைபெற இருக்கு. தாய்ப்பாலின் அவசியம் குறித்து இன்றைய தலைமுறை பெண்களுக்கு எடுத்துக் கூறும் வகையில் இந்த விழாவை கொண்டாடியிருக்காங்க. இது குறித்து மருத்துவக் கல்லூரி முதல்வர் கலைவாணி இருக்காங்க. கேட்போம், மேடம், இன்றைய தலைமுறை பெண்கள் தாய்ப்பால் கொடுக்கறத உணர்றாங்களா? அதன் அவசியம் அவங்களுக்கு தெரியுதா? அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஆகஸ்ட் 1லிருந்து ஆகஸ்ட் 7 வரையிலும் ஒரு வாரத்துக்கு உலக தாய்ப்பால் தின வாரம் நம்ம கொண்டாடுறோம். இது எல்லா இடத்துலையும் சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு என்ன முக்கியத்துவம்னா, தாய்ப்பாலுடைய என்னென்ன சத்து இருக்குது, தாய்மார்களுக்கு அதை பற்றி தெரிவிக்கிறதுக்கான ஒரு டூலாக தான் இதை கொண்டு வரோம். ஸோ இதில் நாங்கள் பேறுகால பெண்களுக்கும் அது குழந்தை பிறந்த பெண்களுக்கும் அவங்களுக்கு தாய்ப்பாலின் அவசியத்தை அதில் என்ன ஊட்டச்சத்து இருக்குது, குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக 6 மாதம் வரலும் தாய்ப்பால் தான் கொடுக்கணும், வேறு எதுவும் கொடுக்க தேவையில்லை, 6 மாதத்துக்கு அப்புறம் தான் வேறு ஊட்டச்சத்தெல்லாம் சேர்க்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்தியும் நாங்கள் இதை நடத்துகிறோம். இதில் இன்னைக்கு முதல் நாளான இன்று நாங்கள் ஒரு பேரணி மாணவர்களை வச்சு தாய்ப்பால் அவேர்னஸை பற்றி ஒரு பேரணி நடத்தியிருக்கோம். அப்புறம் தலை சிறந்த அனுபவமிக்க புகழ்வாய்ந்த குழந்தைகள் நல மருத்துவர்கள் புதுக்கோட்டையில் இருக்கிற 3 சிறப்பான மருத்துவர்களையும் நாங்கள் இதுக்கு அழைச்சி அவங்களுடைய அனுபவத்தையும் நாங்கள் எங்களுடைய பயிற்சி மாணவர்கள் மற்றும் மருத்துவ மாணவர்களுக்கு அந்த தாய்ப்பாலை பற்றியும் அந்த குழந்தைகள் நலத்தில் உள்ள அவங்களுடைய அனுபவத்தையும் நாங்கள் சொல்லி நாங்கள் அதை பண்ணியிருக்கோம். நாளையிலேருந்து ஒவ்வொரு நாளும் இப்போ 1ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரலும் அதை நாங்கள் சிறப்பாக கொண்டாடுறோம். அடுத்தது அந்த மாணவர்களுக்கான காம்படிஷன் வச்சுருக்கோம். இப்போ நர்சிங் காலேஜுக்கு ஒரு நாள், இன்னொரு நாள் எங்களுடைய மருத்துவ மாணவர்களுக்கு தனியாக. அதை தவிர 3ஆம் தேதி இப்போ துண்டு பிரசுரம் தாய்மார்களுக்கு, இப்போ குழந்தை பேறுகால தாய்மார்களுக்கு அவங்களுடைய சந்தேகங்கள், தாய்ப்பால் கொடுக்கறதுனால என்ன நன்மைகள், அது கொடுத்தா ஏதாவது பிரச்சனை வருமா, அதனால குழந்தைக்கு எவ்வளோ நாள் கொடுக்கணும், வேறு என்னென்ன அவங்களுக்கு சந்தேகம் இருக்கோ அதை நாங்கள் தீர்க்கறதுக்கான அந்த துண்டு பிரசுரம் ஒன்று கொடுக்குறோம். அதுக்கப்புறம் நாங்கள் இந்த ஒரு சிறப்பு கருத்தரங்கம் மாணவர்களால் இந்த தாய்ப்பால் என்ன சிறந்தது, அதனால என்ன நன்மைகள் அப்படின்றதுக்கான ஒரு கருத்தரங்கம் நடத்துகிறோம். அதுக்கப்புறம் நாங்கள் இந்த மாணவர்களுக்கு ஹெல்த்தி, அதே மாதிரி குழந்தைகள் ஹெல்த்தி பேபி கான்டெஸ்ட்னு ஒன்று வச்சுருக்கோம். அதாவது ஆரோக்கியமான ஊட்டச்சத்தோடு இல்லை குழந்தைங்களுக்கு நிறைய பேரை பார்த்து அதில் செலக்ட் பண்ணி அதை எதுக்காகனா தாய்மார்களுக்கு ஊக்குவிக்கிறதுக்காக அந்த போட்டியும் வச்சுருக்கிறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை ஆகஸ்ட் நாங்கள் சிறப்பாக இதை கொண்டாடுறோம். இது எல்லா இடத்துலையும் கொண்டாடுறது தான். இது தாய்ப்பாலின் அவசியத்தையும் அதோட இதையும் வலியுறுத்துறதுக்காக நாங்கள் நடத்துறது தான். இப்போ மூத்த மருத்துவர் ராமதாஸ் சார் கேட்போம், இப்போ உங்கள் காலகட்டத்தில் தாய்ப்பாலோட அவசியம் ஓரளவு உணர்ந்திருப்பாங்க, கண்டிப்பாக தாய்ப்பால் கொடுத்துருப்பாங்க. இன்றைய தலைமுறை பெண்கள் தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு முன் வர்றாங்களா, இல்லை அதில் எதுவும் அளவு குறைபாடு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்களா? பொதுவாக விஞ்ஞான வளர்ச்சி, சோஷியல் மீடியாவோட வளர்ச்சியினால தாய்ப்பாலை பற்றி மிக சிரமப்பட்டு நம்ம உலகத்தில் உள்ள குழந்தைகள் மருத்துவர்கள் எல்லாமே பாடுபட்டு ஆகஸ்ட் முதல் வாரம் பூராவே இந்த தாய்ப்பாலினுடைய சிறப்பு, அதனுடைய பயன்கள், அது கொடுப்பதனால் தாய்மார்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள், கொடுக்காதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எல்லாம் தொடர்ந்து வலியுறுத்திட்டு வர்றாங்க. அதனால் இப்போ தாய்ப்பால் கொடுக்குறவங்களுடைய சதவிகிதம் முந்தைய விட இப்போ நல்லாவே கூடியிருக்கு. பட் இருந்தாலும் ஒன்று மட்டும், இந்த சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் பொறுத்த முடிய ஒரு சிலர் இன்னும் அந்த ஆர்டிஃபிஷியல் ஃபுட், அந்த ஆர்டிஃபிஷியல் ஃபீடிங், அதற்கு தன்னை அடிமைப்படுத்தி கொண்டு தான் இருக்கிறார்கள். அதற்கு காரணம், ஆனால் ஒன்று மட்டும் சொல்லலாம், எவ்வளவு பெரிய முயற்சிகள் பண்ணாலும், எவ்வளவு ஆராய்ச்சிகள் நடந்தாலும் தாய்ப்பாலுக்கு இணையான ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃபீடிங் இது கண்டுபிடிக்க முடியல. முந்தைய 600 ரூபா விற்றது இப்போ 1000 ரூபாய் டின்னு விற்கிறாங்களே ஒழிய, அந்த டின் 2 நாள் அல்லது 3 நாளைக்கு தான் அவங்க முறையாக பயன்படுத்தினாங்கன்னா 3 நாளைக்கு தான் பயன்படுத்தும். ஆனால் அதே உணவு பூரா சோஷியோ எக்கனாமிக்கில், அதாவது எக்கனாமிக்கில் ரொம்ப பூராக இருக்கவங்க எப்படி போய் வாங்க முடியும்? ஆனால் அதுக்கு என்ன பண்ணுறாங்க, ஒரு சிலர் பசும்பாலை தண்ணி விட்டு கலந்து அந்த குழந்தையினுடைய ஆரோக்கியம் பாதிக்கிற அளவுக்கு அதை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது ஏழ்மையான தாய்மார்கள். தாய்ப்பாலுக்கு சிறந்தது எதுவுமே கிடையாது. உங்களுடைய பொருளாதாரமும் மேம்படும், உடல் நலமும் மேம்படும், குழந்தைகள் உடல்நலம், உங்களுடைய உடலெல்லாம் நல்ல மேம்பாடு வேண்டுமானால் மருத்துவர்கள் குழந்தைகள் மருத்துவர்கள், மகப்பேறு மருத்துவர்கள் சொல்லுகின்ற முறையினை ஒழுங்காக பயன்படுத்தி தாய்ப்பால் கொடுக்க முயற்சி செய்தீர்களானால் உங்களுடைய வாழ்வும் நலம் பெறும். வாழ்க வளமுடன். மூத்த மருத்துவர் சுப்பையா சார் இருக்காரு. இப்போ ஒரு குழந்தைக்கு எவ்வளவு மாதம் தாய்ப்பால்
கட்டாயமாக கொடுக்கணும்? ஒரு 6 மாதம் அப்படி 1 வருஷம் சொல்கிறாங்களே, எத்தனை மாதம் கண்டிப்பாக கொடுக்கணும்? அதாவது குழந்தைக்கு தாய்ப்பால் ஆரம்பிக்கிறது வந்து ஒரு செகண்ட் ஹவர்ஸ், குழந்தை பிறந்து 2வது மணி நேரத்திலிருந்து குழந்தை தாய்ப்பால் கொடுக்க ஆரம்பிக்கணும். இந்த 2 மணி நேரத்திலிருந்து கொடுக்கறது கிட்டத்தட்ட குறைஞ்சது ஒரு 6 மாதம். 6 மாதம் வந்து தாய்ப்பால் ரொம்ப அவசியம். 6 மாதத்துக்கு அப்புறம் இணை உணவுங்கிறது கொஞ்சம் சாலிட் ஃபுட்டு நம்மளே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறது எல்லாம் கொடுக்கணும்னா குழந்தையினுடைய ஆரோக்கியம் பாதுகாக்கப்படும். சார், இப்போது குழந்தைகளுக்கு தாய்ப்பால் எவ்வளோ அவசியமாகுது, அது குறித்து நம்ம என்ன மாதிரியான அவேர்னஸ்லாம் ஏற்படுத்திட்டு வர்றோம்? இப்போ அரசு மருத்துவக் கல்லூரிகள் வந்து என்ன மாதிரி அந்த பெண்களுக்கும் சரி மற்றவங்க விழிப்புணர்வு ஏற்படுத்தி வர்றீங்க? நாங்கள் விழிப்புணர்வு வந்து குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் தாய்மார்களுக்கு நாங்கள் ரெகுலராக நம்ம ராணி ஆஸ்பத்திரியில் பிறக்கிற குழந்தைகள் எல்லாத்துக்குமே அங்கேயே தாய்ப்பால் கொடுக்குறோம். தாய்ப்பால் வங்கி வச்சுருக்கிறோம். தாய்ப்பால் அம்மாட்ட இல்லைங்கிற பட்சத்தில் தாய்ப்பால் அடுத்த தாய்கிட்டேருந்து தாய்ப்பால் எடுத்து நாங்கள் தாய்ப்பால் வங்கி மூலம் கொடுத்துட்ருக்குறோம். தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு ஈஸியாக தாய்ப்பால் அறைகள் ஏற்படுத்தியிருக்கிறோம். அந்த அறைகளில் வந்து நாங்கள் அவங்க பாதுகாப்பான தனிமைப்படுத்தப்பட்ட அறையிலேருந்து நாங்கள் தாய்ப்பால் கொடுக்குறதுக்கான உதவி செஞ்சுட்ருக்குறோம். இல்லை, வீட்டில் இப்போ இன்றைய காலத்து பெண்கள் வந்து அதுக்கு தயாராக இருக்காங்களா? இப்போ சில பேர் தாய்ப்பால் 3 நாள் கொடுத்தா வந்து உடல் அழகு குறைஞ்சிரும்னு பார்க்குறாங்க. இப்போ அவங்களுக்குலாம் நம்ம என்ன மாதிரி அறிவுரை சொல்ல வர்றோம்? தாய்ப்பால் கொடுப்பதுனால தாய்ப்பால் அழகு வந்து குறைய வாய்ப்பு இல்லை. தாய்ப்பாலுக்கு மேற்கொண்டு கொடுக்குறதுனால தாயோட அழகு தான் அதிகமாகும். நிறைய வியாதிகள் வராமல் இருக்கும், மார்பக புற்றுநோய் வராமல் இருக்கும். ஸோ அதனால் அந்த காலத்தில் அப்படி ஒரு இது இருந்தது. இப்போ அப்படி இந்த மாதிரி இதே இல்லை. எல்லோரும் தாய்ப்பால் கொடுக்க ரெடியாக இருக்கிறாங்க. இப்போ எந்த காலகட்டத்திலையுமே தாய்ப்பாலுங்கிறது ஒரு குழந்தைகளுக்கு அவசியமான ஒன்றாகுது. அது குறித்து தான் அரசு மருத்துவக் கல்லூரிகளை வந்து இன்றைக்கி வில்லுப்பாட்டு மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்துனாங்க, பேரணியாக வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினாங்க. இது மக்களுக்கு கொண்டு செல்லணும்னு நினச்சாங்க. இது குறித்து இந்த அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவர் இருக்கார், நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சது கேட்போம். இப்போ தாய்ப்பால் குறித்து நம்ம வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. அவ்வளோ தாய்ப்பால் கண்டிப்பாக கொடுக்கணும் குழந்தைகளுக்கு. அதை கூட நம்ம விழிப்புணர்வு கொடுத்து தான் கொடுக்க வைக்க வேண்டிய சூழல் இந்த காலகட்டத்தில் உருவாயிருக்கா? கண்டிப்பாக உருவாயிருக்கு. அதாவது முன்னாடி வந்து இதை ஒரு நிகழ்ச்சியாக நம்ம கொண்டாட வேண்டிய தேவையே இல்லை. இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, வேடிக்கையாக சொல்கிறதுனா, இப்போ அனிமல்ஸுக்கெலாம் வந்து நம்ம தாய்ப்பால் வர விழா கொண்டாட போகிறதில்ல. அவங்களுக்கே தெரியும் கொடுக்கணும்னு. பட் ஹியூமன்ஸ் அதை விட பல மடங்கு அறிவுள்ள மனிதர்களுக்கு தான் இதை சொல்ல வேண்டியிருக்கு. இதை கொடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு விழாவாக நடத்தி அவங்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டிய அளவுக்கு நீடு வந்து நமக்கு தான் இருக்குது. ஏன்னா இப்போ ஆராய்ச்சியிலேயே வந்து WHO உலக சுகாதார நிறுவனத்தோட ஆராய்ச்சியிலேயே வந்து EIBF அப்படின்னு ஒன்று இருக்குது, இயர்லி இனிஷியேஷன் ஆஃப் பிரெஸ்ட் ஃபீடிங். அதாவது பிறந்த உடனே எவ்வளோ சீக்கிரமாக குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்குறோமோ அவ்வளோ நன்மை. அது வந்து பார்த்தீங்கன்னா முதல் 1 மணி நேரத்துக்குள்ளார தாய்ப்பால் கிடைக்கணும். இப்போ ஆப்ரேஷன் பண்ணாங்கன்னா தேட்டரில் குழந்தை அம்மாவை வந்து டேபிள்லேருந்து கீழே இறக்கிறதுக்கு முன்னாடியே கொடுக்கணும். அதே மாதிரி நார்மல் டெலிவரி ஆச்சுன்னா நார்மல் டெலிவரி டேபிளில் இருக்கும்போதே பால் கொடுக்க ஆரம்பிக்கணும். இதுதான் வந்து உலக சுகாதார நிறுவனத்தோட ரெக்கமெண்டேஷன், பரிந்துரை. பட் இதை வந்து எந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா 30% தான் உலக அளவில் இது நடக்குதான். இந்த ஏர்லி இனிஷியேஷன் ஆரம்பத்திலேயே கொடுக்குற தாய்ப்பால் கொடுக்கறது 30% தான் இருக்குது. இதை வந்து அதிகப்படுத்தணும். அட்லீஸ்ட் 80% 100% வந்து இந்த ஆரம்பத்திலேயே தாய்ப்பால் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தை நம்ம கொண்டு வரணும். அதை வந்து விழிப்புணர்வு மூலமாக கொண்டு வரணும் அப்படிங்கிறது இதோட ஒரு முக்கியமான குறிக்கோள். இந்த தாய்ப்பால் வார விழா கொண்டாடுறதோட ஒரு முக்கியமான குறிக்கோள். அது மட்டும் இல்லாமல் இந்த 6 மாதங்கள் வந்து எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங்னு சொல்கிறோம். தாய்ப்பால் கொடுக்கறதுங்கிறது இல்லாமல் தாய்ப்பால் மட்டுமே கொடுக்கறது அப்படிங்கிறத நம்ம வலியுறுத்துகிறோம். அதனால என்ன நன்மைகள், அதை கொடுக்கறதுனால குடும்பத்தோட வருமானம் வந்து எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகுது. சார் சொன்னாங்க 3 நாள் தான் ஒரு டின் வருது அப்படின்னு சொன்னாங்க, ஃபார்முலா கொடுத்தாங்கன்னா. அப்படின்னா ஒரு மாதத்துக்கு அதுக்கே வந்து ஒரு 10,000 15,000 செலவு பண்ணுற அளவுக்கு ஃபேமிலிஸ் வந்து நமக்கு கஷ்டம், முடியாது. அப்படி இருக்கும்போது இலவசமாக சுகாதாரமாக சுலபமாக கிடைக்கக்கூடிய தாய்ப்பாலை வந்து அவங்க உபயோகப்படுத்திக்கிறதுக்கு நம்ம விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறோம். அதுதான் எங்களோட நோக்கம், அதுதான் நாங்கள் செஞ்சுருக்கோம். அப்படி தாய்ப்பால் கொடுக்காத பட்சத்தில் அந்த குழந்தைகளுக்கு என்ன மாதிரி பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது? பல பாதிப்புகள் வரலாம். அது ஏற்கனவே அந்த வில்லுப்பாட்டெல்லாம் சொன்னாங்க. சீம்பால் வந்து முதல் 3 நாட்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னோம். இந்த சீம்பாலில் வந்து இம்யூனோகுளோபுலின்ஸ் அப்படின்னு சொல்கிற எதிர்ப்பு சக்தி. இப்போ எதிர்ப்பு சக்தியை வந்து இம்யூனோகுளோபுலின்லாம் நம்ம மருந்தாக போட்டோம்னா IVIGன்னு சொல்லுவோம். அது ஒரு சின்ன 5 மில்லி வயலே வந்து 15,000 ரூபா ஒர்த்தது. அதை வந்து இலவசமாக 3 நாளைக்கு அம்மா வந்து குழந்தைக்கு அவ்வளோ சுலபமாக கொடுக்குறாங்க. பட் அதில் வந்து மூட நம்பிக்கைகள்லாம் இருக்குது. அது பார்க்கறதுக்கு வந்து பால் மாதிரி வெள்ளையாக இல்லாமல் கொஞ்சம் கலங்கலாக இருக்கிறதுனால அது வந்து அழுக்கான பால், அதை டிஸ்கார்ட் பண்ணணும், அதை வந்து தூக்கி போட்டுடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவங்களோட மதரின் லாஸ் மாமியார்லாம் சொல்கிற இதெல்லாம் நிகழ்வெல்லாம் இருக்குது. அதெல்லாம் அந்த மூட நம்பிக்கையெல்லாம் போக்கி அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த முதல் 3 நாட்கள் சீம்பால் கொடுக்கறதுனாலேயே குழந்தையோட அந்த டிஸ்சார்ஜ் வந்து இப்போ ஒருவேளை அட்மிஷன் ஆகிருக்கிற குழந்தையாக இருந்தால் அவங்கள சீக்கிரமாக டிஸ்சார்ஜ் பண்ணலாம். நல்லா இருக்கிற குழந்தையாக இருந்தால் அவங்களுக்கு எந்த கிருமி தொற்றும் வராமல் தடுக்கலாம்.
இந்த 6 மாதங்கள் மட்டும் இதை மட்டுமே கொடுக்கறதுனால குழந்தைக்கு வந்து இந்த டயரியா தடுக்கப்படுது, முக்கியமாக அந்த வயிற்றுப்போக்கு தடுக்கப்படுது, நுரையீரல் சம்பந்தமான தொற்று நோய்கள் தடுக்கப்படுது. மற்றபடி அவங்களோட ஊட்டச்சத்து வளர்ச்சி எல்லாமே சீராக இருக்குது. மற்ற குழந்தைங்க மாதிரி இல்லை. இப்போ நம்ம ஊட்டச்சத்து குறைபாட்டை மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியாது. இப்போ கடைசி ஒரு 10 வருடங்களாக ஒபிசிட்டியும் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. குண்டான உடம்பு வர்றதும் பெரிய பிரச்சனையாக இருக்குது. இப்போ ஃபார்முலா கொடுக்குற குழந்தைங்க வந்து ரொம்ப ஒபீஸாக குண்டா போகிறாங்கங்கிறதுக்கும் ஒரு ஆராய்ச்சி பூர்வமான நிரூபணம் இருக்குது. அதனால இது எல்லாத்தையுமே போக்குறதுக்கு நம்ம தாய்ப்பால் தான் குழந்தை கொடுக்கணுங்கிறத நம்ம சொல்கிறோம். அதிக வளர்ச்சியால் தாய்ப்பாலை கூட கொடுப்பதற்கு விழிப்புணர்வு எடுத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளதாக மருத்துவர் வேதனையோடு தெரிவித்தாங்க. அதே வேளையில் அந்த தாய்ப்பால் கொடுக்கும் பெண்களோட எண்ணிக்கையும் குறையல, அவங்களும் ஆர்வத்தை கொடுத்துட்டு இருக்கா சொல்கிறாங்க. அது குறித்து தான் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலையும் இன்று ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி தொடங்கியிருக்காங்க. ஒரு வாரம் நடைபெற இருக்கு. கண்டிப்பாக வருங்காலத்தில் பெண்கள் அனைவரும் தங்கள் குழந்தைகளுக்கு தாய்ப்பாலை கொடுப்பதை வந்து அவசியமாக கொள்ளணும். தாய்ப்பால் தான் குழந்தைக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். அதற்கு மாற்றாக எந்த ஒரு மருந்து கூட இல்லைன்னு சொல்கிறாங்க. இதை அனைவரும் உணர்வதே ஒரு நல்ல சமூகத்திற்கு அழகாக இருக்கும்.